ஹாய். நேத்திக்கு ஒரு வீடியோவில் நம்ம பூரா கேன்சரை பற்றியான டீட்டெயில்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு வர்ற ஒரு விஷயம் மாரடைப்பு. அதில் 3 வகை இருக்குது. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் KRUPAVIBES. ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட் நார்மலாக நம்ம எல்லாரும் சொல்கிற இந்த மாரடைப்பு, அதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது திடீர் இதய தடை, கார்டியாக் அரெஸ்ட் சொல்கிறோம் இல்லையா, அது. மூணாவது இதயம் செயலிழக்கிறது. இந்த 3 டைப் இருக்குங்க உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுல. இதயம் சார்ந்த இந்த 3 விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எதுக்கு எப்படி நம்ம ப்ரிகாஷன் எடுக்கணும், எப்படி நாம் நடந்துக்கணும் அப்படிங்கிற விவரங்கள் நமக்கு தெரிய வரும். ஃபஸ்ட்டு மாரடைப்புங்கிறது என்னென்னா, இதயத்துக்கு பிளட்டு போகுது இல்லையா, அந்த நரம்பு குழாய் இருக்குல்ல, அதில் அடைப்பு இருந்ததுன்னா அது உங்களுக்கு மாரடைப்பில் கொண்டு போய் விடும். இது நெஞ்சு வலி 15 நிமிஷத்துக்கு மேலே இருந்தால் நீங்கள் உடனே மருத்துவர் அணுகிறது நல்லது. உடனே மருத்துவ தேவை நமக்கு தேவையாக இருக்கும். அதே மாதிரி வாந்தி, அதிக வேர்வை, உங்களுக்கு தெரியாமல் திடீர்னு நிறைய உடம்பு வேர்க்க ஆரம்பிக்கும். இது இருந்தாலுமே நீங்கள் மருத்துவர் அணுகிறது நல்லது. இடது கை தோள்பட்டை பகுதியில் வலி வரலாம். இதனால் கையை தூக்க முடியாத ஒரு ஸ்டேஜ் ஆகும். வாய் ஆ ஆ இ சொல்ல முயற்சி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. இதுதான் உங்களுக்கு சிம்டமாக இருக்கும். நவீன சிகிச்சை முறை நிறையா இருக்குது. இதில் உடனடி சிகிச்சை நம்ம பண்ணணும்னா கட்டி கரைக்கிறதுக்கு மருந்துகள் இருக்குது, டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. அவசர ஆன்ஜியோகிராம் சொல்லுவாங்க இல்லையா, அது செய்வாங்க. நவீன ஸ்டண்ட் வைப்பாங்க உள்ள. ஸ்டண்ட்டுங்கிறது அந்த இதய குழாயை கொஞ்சம் அகலப்படுத்துறதுக்கான ஒரு கருவி. இந்த 3 உங்களுக்கு தேவையாக இருக்கலாம். தொடர் சிகிச்சைகள் நாம் என்ன செய்யணும்னா, ரத்தத்தை தின்னர்னு சொல்லுவாங்க, பிளட் தின்னர், அந்த மாதிரியான மருந்துகள் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி மருத்துவ சிகிச்சை ரெகுலராக உங்களுக்கு ரெகுலர் மானிட்டரிங் சொல்லுவாங்க இல்லையா, அது செய்வாங்க. உங்களுக்கு வாழ்க்கை முறை மாற்றங்கள் இது நீங்கள் செஞ்சாகணும். வாழ்க்கை முறை மாற்றங்கிறது பின்னாடி பார்க்கலாம் என்னென்னலாம் நம்ம செய்யணும் அப்படின்ட்டு. இந்த 3 விதமான மாரடைப்பு சம்பந்தமான 3 விதமான டிசீஸையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு திடீர் இதய தடை, கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அது என்னன்னா இதயத்திற்கு இப்போ போயிட்டு இருக்கிற திடீர்னு உங்களுக்கு ஹார்ட்டு பம்பிங் நின்று போயிடும். அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ். இது எப்படி நம்ம புரிய வைக்கலாம்னா, ஒரு மோட்டர் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், பம்ப் செட்டில் மோட்டர் ஓடிட்டு இருக்கு, திடீர்னு பவர் சப்ளை நின்றுச்சுன்னா டக்குன்னு நின்றுடும் இல்லையா, அந்த மாதிரியான ஸ்டேஜ் தான் இந்த திடீர் இதய தடைங்கிறது. ஒரு வினாடியில் நடந்துடும் இந்த விஷயம். இதுக்கு சிபிஆர்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய ட்ரைனிங்லாம் நடக்கிறாங்க. இப்போ இதயத்தை வச்சு நல்லா அழுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அந்த சிபிஆருங்கிறது. அது நமக்கு அது கொடுக்கணும், ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மின் அதிர்வு சிகிச்சை, ஷாக் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, இதுவுமே சில சமயம் கையில் வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரியான ஷாக் கொடுக்குறது. இந்த 3மே அதுக்கு கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு உபயோகம் இருக்கும். நவீன சிகிச்சை முறை நிறையா இருக்குது. இதில் ஏஇடின்னு சொல்லுவாங்க. அதாவது தானி இறங்கி மின் அதிர்வு கருவிகள் அதை உள்ள பொருத்துவாங்க. அதே மாதிரி சிபிஆர் தொழில்நுட்பம், அதாவது இதயத்தை ப்ரெஸ் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ண வைக்கிறது, இது செய்வாங்க. இந்த முறைகள் இருக்குது. ECMOன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது ECMO சிகிச்சை, அதுவுமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் திடீர் இதய தடைக்கு. தடுப்பு சாதனங்கள்னு இதில் ஒன்று இருக்குங்க. இதய ஒழுங்கமைப்பு கருவிகள் அதை பொருத்துவாங்க. தொடர் கண்காணிப்பு சாதனங்கள் அதில் இருக்கும். ஏஐ அடிப்படையில் உங்களுக்கு கண்காணிப்புக்கு உதவுறதுக்கும் இப்போ மாடர்ன் சயின்ஸில் அண்ட் மாடர்ன் மெடிசினில் நிறைய இதில் ஸ்கோப்ஸ் இருக்குது. 3வது இதயம் செயலெடுக்கிறது. இது நமக்கு புரிகிற மாதிரி ஒரு பாஷையில் சொல்லணும்னா, பம்ப் செட் மோட்டர் இருக்குது, அந்த மோட்டர் ரொம்ப நாள் ஆச்சு, அது துரு பிடிச்சிருக்கு, ஸ்லோவாக ஓட ஆரம்பிக்கும், அதோட சப்ளை குறையும். அதுதான் அந்த 3வது ஸ்டேஜ், இதய செயலிழப்புன்னு சொல்கிறோம். படிப்படியாக வளரும் நிலை இது. தொடர் மருத்துவ கண்காணிப்பு இதுக்கு அவசியம் தேவை. வாழ்க்கை முறை மாற்றங்களும் இதுக்கு தேவைங்க. நவீன சிகிச்சை முறை நிறையா இருக்குது. இதில் தனியாக அதை தின்னர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான மருந்துகளை நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிக்க மருத்துவர்கள் உங்களுக்கு பரிந்துரைப்பாங்க. இப்போது அவசர கால செயல் திட்டம்னு இதில் என்ன செய்யலாம்? இந்த 3 டைப் நம்ம பார்த்தோம். 3 டைப் ஆஃப் ஹார்ட் அட்டாக் பார்த்துருக்கோம். அவசர கால செயல் என்ன பண்ணலான்னா, உடனடியாக 108க்கு அழைச்சிருங்க. 108ங்கிற நம்பர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். இது எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் வரத்துக்கான நம்பர் அது. அதே மாதிரி நைட்ரோ கிளிசரின்றாங்க. அந்த மாத்திரை உங்கள் கையில் இருந்துச்சுன்னா, பாக்கெட்டில் இருந்துச்சுன்னா, அதை எடுத்து வாயில் நாக்குக்கடியில் அவங்களுக்கு வைங்க. அமர்ந்த நிலையில் ஓய்வு எடுக்க சொல்லுங்கள். இதில் இறுக்கமான ஆடை இருந்ததுன்னா கொஞ்சம் தளர்த்தி விடுங்க. இது ரொம்ப முக்கியம். இப்போ திடீர் இதய தடை வருது இல்லையா, அப்போது இந்த சிபிஆர் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியங்க. எல்லாரும் இந்த சிபிஆருங்கிறது ஒரு கோர்ஸு நிறைய இடத்துல நடக்குது. தயவுசெய்து நீங்கள் படிங்க. இது தக்க சமயத்தில்
இதே துடிப்பு யாருக்கா இதே தடை மாரடைப்பு வந்ததுன்னா அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதே மாதிரி அவசர ஊர்தியை நீங்கள் அழைச்சிருங்க. சுவாச பாதை சரிபார்த்தல், அது சோக் ஆகாமல் பார்த்துக்குங்க. அது வந்து சரி பண்ணுங்க. இப்போ தடுப்பு முறைகள், உணவில் நம்ம என்ன செய்யலாம்? அதில் குறைஞ்ச உப்பு அளவை குறைக்கணும். நீங்கள் சாப்பிட்ற உப்போட அளவு அதிகமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற உணவுகள் வேணும். கொழுப்பு குறைந்த உணவை நீங்கள் சாப்பிடணும். அதே மாதிரி நல்ல கொழுப்புன்னு சொல்லுவாங்கல்ல, நட்ஸில் நிறையா இருக்குது, எக்ஸில் இருக்குது, மீனில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சாப்பிடலாம். இது நல்ல உணவில் போய் சேரும். சரி, வாழ்க்கை முறை மாற்றங்கள் என்ன? ஆரம்பத்தில் சொன்னோம், கடைசியில் பார்க்கலான்ட்டு. அது என்ன? தினசரி 30 நிமிடம் உடற்பயிற்சி உங்களுக்கு அவசியம் இருக்கணுங்க. படிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா தயவுசெய்து நிறுத்திடுங்க. மதுபானத்தை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. நல்ல தூக்கம், எவ்வளோ தூக்கம் வேணுமோ, அதுவும் இரவு தூக்கமாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்குங்க. டென்ஷன் ஆகாமல் இருங்க நீங்கள். ஸோ இது குடும்ப உறுப்பினர்கள் இது என்ன செய்யலாம்? வீட்டில் இருக்கிறவங்க இவங்களை எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா, மருந்து கொடுக்கறதுக்கு ஒரு அட்டவணையை போட்டு நீங்கள் ரெகுலராக அதை சாப்பிட்றாங்களா அப்படின்னு பார்த்துங்க. அதுக்கு தனியாக பாக்ஸஸ்லாம் கிடைக்குதுங்க. அதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாரடைப்பு வந்தவங்க இது சரியாக சாப்பிட்றாங்களாங்கிறத கண்காணிங்க. 2வது, உணவு தயாரிப்பு முறையில் உப்பு அளவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு தேவையாக இருந்ததுன்னா தனியாக நீங்கள் உப்பு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். உடற்பயிற்சிக்கு உதவுங்க. அவங்கள ரெகுலராக போய் எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்கள். இது ரொம்ப முக்கியம். இது அப்புறமா வந்து ரெகுலராக மெடிக்கல் செக்கப்புக்கு அழைச்சிட்டு போங்க அவங்கள. அதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. மன அளவில் அவங்களுக்கு ரொம்ப தளர்வு ஜாஸ்தி இருக்கும். அதுக்கு ஆதரவாக நீங்கள் இருங்க. நேர்மறையான சிந்தனையை ஊக்குவிங்க. நிறையா பண்ணுங்க. அதில் சமூக ஈடுபாடு பண்ண வைங்க அவங்களுக்கும் கீழே உனக்கும் கீழே உள்ளவர் கூட நினைத்து பார்த்து நிம்மதியை நாடுன்னு ஒரு இது இருக்கும். ஒரு பாட்டு இருக்குது கண்ணதாசன் சார்து. அந்த மாதிரி அவருக்கு கீழே உடல்நிலை சரியில்லாதவங்களையும் காமிங்க அவங்களுக்கு. இவருக்கு வந்து ஒரு நல்ல ஆறுதல் கிடைக்கும். நமக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. பொழுதுபோக்கு செயல்பாடுகள் ஏதாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்க முயற்சி செய்யுங்க. இதெல்லாம் பண்ணினாலே இந்த இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றப்ப அது ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆனாலும் அதுக்கப்புறமான வாழ்க்கை முறை நல்லா அமைய ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும். நீண்ட காலமும் உயிரோட நிம்மதியாகவும் இருக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.